அதாவது பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி விழா பண்டிகையை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல தற்போது நேற்று, இன்று, நாளை விநாயகர் விஜர்சனம் என சொல்லப்படும் விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலங்கள் நடைபெற்று வருகிறது. அதே போலதான் ஒசூர் பகுதிகளிலும் இந்த சிலை கரைப்பு ஊர்வலங்கள் நடைபெற்று வருகிறது. ஒசூர் அருகே நஞ்சாபுரம் என்ற இடத்துல பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த 10 அடி உயரமுள்ள அந்த விநாயகர் சிலைகளை நேற்று இரவு எடுத்து சென்ற போது அந்த கிரேன் வாகனத்துல பம்பர்ல அமர்ந்திருந்த மணிகண்டன் என்ற தனியார் நிறுவன ஊழியர் மீது தலையில மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் அந்த இடத்திலே அவர் சுருண்டு விழுந்துள்ளார். அவரை அந்த பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போது அவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் போலீசார் தரப்பில் கூடும்போது அவர் மயக்கமடைந்து உயிரிழந்ததாகவும் கூறுகின்றனர். எது இருந்தாலும் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே அதன் தகவல்கள் முழுமையாக தெரியும் என்று கூறப்படுகிறது. இதே போல கர்நாடக மாநில எல்லையான தொட்டபெல்லாவூர் என்ற இடத்திலும் இதே போல விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலத்தின் போது இந்த கிரெயின் ஊர்வலத்துல பட்டாசுகளையும் அதிக அளவில் அந்த வாகனத்துல வச்சிருந்திருக்காங்க. அது இன்ஜின்ல ஏற்பட்ட வெப்பம் காரணமாக திடீரென பட்டாசுகள் அனைத்தும் பரவி பயங்கரமாக வெடித்து சிதறியுள்ளது. இதுல 7 பேர் காயமடைந்திருக்காங்க. பாதுகாப்பு பணிகளில் இருந்த ஒரு காவலர் ஜாகிர் ஹுசேன் உட்பட இந்த 7 பேர்ல 15 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றவர்கள் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர்.